நம்ம தமிழ்நாட்டோட தென்கோடி எல்லையில இருக்கிற தூத்துக்குடினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது உப்புக்களமும் அழகான துறைமுகமும் தான். ஆனா இன்னைக்கு தேதியில தூத்துக்குடி வெறும் அலைகள் வந்து போற ஒரு கடலோர நகரமா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய யுத்த பூமியாவே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் மதிப்புல அமையவிருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பல் கட்டும் தளம் தான். தமிழ்நாட்டில் அண்மையில் நடந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா, அதாவது நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் புதுசாக ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த மெகா ப்ராஜெக்ட் என்ன ஆக போகுது, முந்தைய திமுக அரசு போட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் அப்படியே கிடக்க போகுதா இல்லையான்ற பயமும் சந்தேகமும் மக்கள் மத்தியில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதையே ஒரு நல்ல அரசியல் ஆயுதமாக கையில் எடுத்த எதிர்கட்சியினர் புது அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சாங்க. இதனால முந்தைய திமுக அரசுக்கும் இப்போதைய தாவேக அரசுக்கும் நடுவுல உருவான இந்த பனிப்போர் இப்போ நம்ம ஊரையும் தாண்டி சர்வதேச நாடான தென்கொரியா வரைக்கும் போய் எதிரொலிச்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மொத்த விவகாரமும் அப்படியே ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி அடுத்தடுத்து பல திருப்பங்களோட போய்கிட்டே இருக்கு. இந்த விவகாரத்தோட ஆரம்ப புள்ளி எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, தூத்துக்குடியோட நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவோட முக்கிய முகமான கனிமொழி அவர்கள் கையில எடுத்த ஒரு காரசாரமான குற்றச்சாட்டுல இருந்துதான். அவங்க சும்மா சாதாரணமா பேசாம ரொம்ப ஆவேசமா சில விஷயங்களை முன் வச்சாங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா எந்த ஒரு புது திட்டத்தையும் அவங்க கொண்டு வரலன்னும், ஏற்கனவே திமுக ஆட்சியில கொண்டு வந்த நல்ல திட்டங்களை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கு புதுசா கலர்ஃபுல்லா பேர் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசினாங்க. குறிப்பா அவங்க பேசும்போது தமிழ்நாட்டு காவல்துறையில இருக்கிற பெண் போலீசாரோட உரிமை மற்றும் பாதுகாப்பு பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முதலாக பெண்களையும் காவல்துறைக்கு கொண்டு வர முடியும்னு கொண்டு வந்து காட்டினதே மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவங்க தான் அப்படின்னும், அதுக்கப்புறம் மகளிர் பாதுகாப்புக்காக சிறப்பு பிரிவை உருவாக்கி தந்தது முந்தைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவங்க தான் அப்படின்னும் சுட்டி காட்டினாங்க. இப்படி பெண்களுக்காக ஏற்கனவே எத்தனையோ உருப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இப்போ வந்திருக்கிற அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண் போலீஸாருக்கு புதுசா ஒரு யூனிஃபார்மை மட்டும் மாத்தி கொடுத்துட்டு அதை ஏதோ பெரிய விசித்திரமான சிங்கப்பெண் படை அப்படின்னு பேர் வச்சு அவங்களோட புது திட்டம் மாதிரி சீன் காட்டுறாங்க அப்படின்னு கனிமொழி ரொம்ப காட்டமா கேள்வி எழுப்புனாங்க. வெறும் ட்ரெஸ் மாத்தினதுக்கெல்லாம் ஒரு புது திட்டம் ஆயிடுமா? இதுக்கு பேர் தான் உண்மையான ஸ்டிக்கர் பாலிடிக்ஸ் அப்படின்னு அவங்க காரசாரமா பேசினது சமூக வலைத்தளங்கள்ல தீயா பரவ ஆரம்பிச்சது. ஆனா கனிமொழி எம்பி இதோட மட்டும் நிறுத்திக்காம அடுத்த வீசின அம்புதான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அது என்னன்னா, அவங்களோட சொந்த தொகுதியான தூத்துக்குடிக்கு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய தொழில் முதலீட்டை இந்த தாவேக அரசு அப்படியே கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. முந்தைய திமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில ஒரு பிரம்மாண்டமான கிரீன் ஃபீல்ட் கப்பல் கட்டும் தொழிற்சாலை வர்றதுக்காக உலக அளவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட விரிவான பேச்சுவார்த்தை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டு வேலைகள் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருந்துச்சான். ஆனா இப்ப வந்த புது அரசு அந்த மொத்த திட்டத்தையும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு இப்போ அந்த திட்டமே இல்லாம போற நிலைமைக்கு வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எவ்வளவு பெரிய தொழில் முதலீடுகள் எல்லாம் இப்போ நம்ம பக்கத்து மாநிலங்களுக்கு திசை மாறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக தான் மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா அப்படின்னு தாவேக அரசை பார்த்து கனிமொழி ரொம்ப காரசாரமான கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் வந்ததும் ஒட்டுமொத்த அரசியல் மற்றும் தொழில்துறை வட்டாரங்களும் யாரை உத்து நோக்குனாங்கன்னா, தமிழ்நாட்டோட புது தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவங்களைத்தான். கீர்த்தனாவுக்கு இப்போ வெறும் 30 வயசு தான் ஆகுது. இவ்வளவு இளம் வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு தமிழ்நாட்டோட இவ்வளவு பெரிய தொழில்துறையை எப்படி சமாளிக்க போறாங்க, இவங்க எப்படி பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் இங்கே கொண்டு வர போறாங்கன்னு ஆரம்ப காலத்துல பல அரசியல் விமர்சகர்கள் ஏகப்பட்ட சந்தேகங்களை எழுப்பினாங்க. ஆனா கனிமொழி எம்பி வச்ச இந்த பெரிய குற்றச்சாட்டுக்கு கீர்த்தனா ட்விட்டர்லயோ அல்லது பிரஸ் மீட்லயோ வெறும் வார்த்தைகளால பதில் சொல்ல விரும்பல. அதுக்கு பதிலா ஒரு படி மேல போய் அவங்க எடுத்த ஒரு அதிரடியான இன்டர்நேஷனல் ஆக்ஷன் தான் இப்போ அரசியல் உலகையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. தூத்துக்குடிக்கு வர வேண்டிய அந்த 40,000 கோடி ரூபாய் முதலீடு எந்த காரணத்தை கொண்டும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அதை எப்படியாவது தக்க வச்சே தீரணும்னு அமைச்சர் கீர்த்தனா ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்காங்க. இதற்காக அவங்க அமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா முதல் வெளிநாட்டு பயணமா நேரா தென்கொரியாவுக்கு பறந்தாங்க. உலகத்திலே கப்பல் கட்டும் தொழில நம்பர் 1 இடத்துல இருக்கிற தென்கொரியாவோட ஹூண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தான். அவங்களோட உலக புகழ்பெற்ற உல்சான் கப்பல் கட்டம் களத்துக்கு உல்சான் ஷிப்யார்டுக்கு அமைச்சர் கீர்த்தனா நேர்ல விசிட் அடிச்சாங்க. அங்க இருக்கிற பிரம்மாண்டமான கப்பல் கட்டும் வசதிகள் மற்றும் அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் நேர்ல பார்த்து ஆய்வு செஞ்சதுக்கு மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்தோட உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் டாப் மேனேஜ்மெண்ட்டை நேர்ல சந்திச்சு ஒரு மிகப்பெரிய மீட்டிங் சொன்னாங்க. அந்த பேச்சுவார்த்தையில தென்கொரிய அதிகாரிகள் கிட்ட பேசின அமைச்சர் கீர்த்தனா கொடுத்த அஷ்யூரன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அவங்க பேசும்போது
தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேணா நடந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய தொழில் முதலீட்டுக்கு தேவையான எல்லா விதமான அரசு உதவிகளையும் லைசன்ஸுகளையும் முழு பாதுகாப்பையும் எந்தவித தொய்வும் இல்லாம எங்க தாவேக அரசு மூலமா நாங்க செஞ்சு தருவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. முதலீட்டாளர்களுக்கு ஒரு நேர்மையான, வெளிப்படையான, அதே சமயம் ரொம்ப சாதகமான ஒரு சூழலை எங்க முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு கண்டிப்பா உறுதி செய்யும்னு அவங்க பேசின விதம் அந்த தென்கொரிய நிறுவன அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய லெவல்ல நம்பிக்கையை கொடுத்திருக்கான். இதோட நேரடி விளைவா கைவிடப்படும் அப்படின்னு பேசப்பட்டு வந்த தூத்துக்குடி கிரீன்ஃபீல்டு கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டம் இப்போ 100% அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மெகா ப்ராஜெக்ட் மூலமா தூத்துக்குடிக்கும் ஒட்டுமொத்த தென் தமிழகத்துக்கும் கிடைக்க போற நன்மைகள் என்னன்னு அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. முதலாவதா, இந்த பிரம்மாண்டமான கப்பல் தளம் முழுமையா செயல்பாட்டுக்கு வரும்போது ஆரம்ப காலத்திலேயே கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு வரைக்கும் நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்காம். இரண்டாவதா, இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரையையும் கடல்சார் வரலாற்றையும் கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இந்த திட்டம் மூலமா கடல்சார் பொருளாதாரத்துக்கு, அதாவது ப்ளூ எக்கனாமின்னு சொல்லப்படக்கூடிய கடல்சார் வர்த்தகத்துல தமிழ்நாடு உலக அளவில் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிரும். மூன்றாவதா, இந்த மாதிரி ஒரு மெகா ஷிப்யார்டு வரும்போது தூத்துக்குடியை சுத்தி ஏகப்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில்கள், அப்புறம் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிடும். இதனால லட்சக்கணக்கான பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென்கொரிய அதிகாரிகள் கூட நடத்தின இந்த முக்கிய ஆலோசனைகள் தொடர்பான போட்டோக்களையும் அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட எக்ஸ் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது செம்ம ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. கனிமொழி எம்பியோட கடுமையான கேள்விகளுக்கு நடுவே நேரில் தென்கொரியா வரைக்கும் போய் அந்த 40,000 கோடி ரூபாய் திட்டத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த இளம் அமைச்சரோட செயலுக்கு இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அரசியல்னு வந்துட்டா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடுவுல ஸ்டிக்கர் பாலிடிக்ஸ்ன்னும் சோஃபா மாடல்னும் மாத்தி மாத்தி திட்டங்களை காப்பி அடிக்கிறாங்கன்னு வார்த்தை போர்கள் எவ்வளவு காரசாரமா போய்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கு வர வேண்டிய முக்கியமான முதலீடுகள் பாதிக்கப்படாம அதை தக்க வைக்கிறதுக்காக அரசு எடுத்த இந்த அதிரடி நடவடிக்கை ரொம்பவே பாராட்டத்தக்கது தான். கனிமொழி எம்பி எழுப்பிய கேள்விக்கும் அதுக்கு தாவேக அமைச்சர் கீர்த்தனா கொடுத்த ஆக்ஷன் பதிலடியும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான மற்றும் ஆரோக்கியமான அரசியல் போட்டியை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும்.